அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். நான் வாக்கு வல்லவன் அல்ல. அப்போஸ்தலர் நீங்க வாசித்து பார்த்தீங்க 7ஆம் அதிகாரத்துல சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவர் மோசேன்னு பார்க்கிறோம். 40 வருஷம் மீதியான் தேசத்து வனாந்தரத்துல மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்ட பொழுது எல்லாவற்றையும் இழந்துட்டார். நான் வாக்கு வல்லவன் அல்லன்னு சொல்றாரு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். என்ன அருமையான ஆண்டவருங்க. நான் அல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை என்றெல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு வாயாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு சக்தியாக இருக்கிறேன், உதவியாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், ஏன் பயப்படும்? என்ன அருமையான ஒரு வார்த்தை. இதுல அர்த்தம் என்ன? நான் அல்லன்னு மோசே சொல்லும் போது நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? மோசே, இந்த கோலை சர்ப்பமாக்கின நான் உன்னை கொண்டு நான் எகிப்து தேசத்தை விடுதலையாக்க மாட்டேனா? மோசே, குஷ்டரோகத்தை சொஸ்தப்படுத்தி காண்பித்த நான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற உனக்கு பலனை கொடுக்க மாட்டேனா? மோசே, தண்ணீரை ரத்தமாய் மாற்றக்கூடிய வல்லவராகி நான் இந்த திட்டத்தை உன்னை கொண்டு நிறைவேற்ற மாட்டேனா? ஏன் அஞ்சுகிறா? ஏன் பயப்படுகிறா? புறப்படு என்று ஆண்டவர் பக்தன் அந்த நாளை தேற்றி ஆயத்தப்படுத்துறார். பாரு, இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் பலகீனத்தில் இருக்கிறேன், இல்லாமையில் நான் இருக்கிறேன், வறுமையில் நான் இருக்கிறேன், தோல்வியின் மத்தியில் நான் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், எங்க போனாலும் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாத, பாதாளத்துக்கு போனால் நான் அங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்படி மோசேக்கு 2 அற்புதத்தை காண்பித்து தண்ணீரை ரத்தம் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்குறுத்த தெய்வம் உங்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறார். பயப்படாதிருங்க, அற்புதத்தை செய்வார். தைரியமா இருந்து ஆண்டவரை நம்பி உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பேரில் வைத்து விட்டு அவரை சார்ந்து கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. தைரியமாக முதலடின்னு எடுத்து வைங்க. கர்த்தர் கிரியை செய்வார். யோர்தான் 2ஆக பிளக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். அநேக நேரங்களிலே நம்மை நாம் பார்க்கும் பொழுது தகுதியற்றவள் முடியாத நடக்காத நிலைமை இருந்தாலும் அந்த பலிபீடத்தில் வைத்து ஆண்டவர் பலத்தை வாங்கி நீங்கள் புறப்பட்டு போய் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று தேவ விருப்பத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். ஏற்றுக்கொண்டு புறப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.